Dear students, every day we are seeing 10th standard grammar tenses. ஒவ்வொரு நாளும் நம்ம tenses உடைய ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துட்டு வரோம். Like this, today now we are going to see the another tense. We already seen two tenses, simple present tense and present continuous tense. Today we are going to see Dear students, why I should give this tenses? இந்த டென்சஸை நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும், ஏன் இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமையிலும் சரி, காலேஜ்லேயும் சரி, அதுக்கு மேற்பட்ட படிப்புலேயும் சரி, இந்த டென்சஸ்ங்கிறது உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட். இந்த டென்சஸுடைய அந்த ஹெல்ப்ஃபுல் இல்லை அப்படின்னா யூ கேனாட் கிரியேட் யுவர் ஓன் சென்டென்ஸ். உங்களுடைய ஓன் சென்டென்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த கொஷின் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸு, இந்த நெகட்டிவில் எப்படி எழுதுறது, as well as ஸ்போக்கனுக்கும் இந்த டென்சஸுடைய உண்மையான அந்த ரூல்ஸு தெரிஞ்சால் தான் உங்களால் முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த டென்சஸ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஆல்ரெடி ஐ மென்ஷன்டு தட் அந்த ஒவ்வொரு டென்சஸ்க்கும் இந்த கிராமர்னு அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த டென்சஸ்லாலே இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது என்ன அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். த டூயர் ஆஃப் an ஆக்ஷன். அந்த சென்டென்ஸில் அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ தட் பர்சன் இஸ் கால்ட் அ சப்ஜெக்ட். ஐ ஆல்ரெடி சேட் இல்லைங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ப். வேர்பை பொறுத்தளவுக்கு வாட் த சப்ஜெக்ட் டூ அண்ட் ஆக்ஷன். இது எல்லாமே என்னென்னா தட் இஸ் அ டூயிங் ஆக்ஷன். எவ்ரி திங் இஸ் கால்ட் அண்டர் திஸ் கேட்டகரிஸ் ஆஃப் வேர்ப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இஸ் அ திங். அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் இட் மே பி அ பர்சன். அது ஒரு நபராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சப்ஜெக்டை என்ன வேலை செய்யுதோ, அதனால் என்ன ஒரு நிகழ்வு வருதோ, அவுட்கம்ஸ் என்ன வருதோ, தட் இஸ் கால்ட் object. It may be any things or any person. And then I already said that basically in English grammar there is a 12 tenses. 12 விதமான tenses இருக்கு. பேஸா the 3 tenses அது என்னன்னா present tense, past tense, future tense. இந்த ஒவ்வொரு டென்ஸுக்கும் 4 டென்சஸ் இருக்குது. ப்ரெசண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுன்னு இந்த 12 விதமான டென்சஸ் இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி 2 விதமான டென்சஸை பார்த்துட்டோம் இல்லைங்களா. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி த தேர்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதை பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், வாட் ஆர் த திங்ஸ் we are going to learn in this video அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the formula, how to make a formula, எப்படி ஃபார்முலாவை மேக் பண்ணுறது, அண்ட் தென் வாட் ஆர் த யூசேஜஸ், எந்த இடத்துல இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்துறது, what are the எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எப்படி இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுறது, அண்டு நெகட்டிவில் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். I have given here for you present perfect tense உடைய formulas. I have given you. I already mentioned that எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் கம்பல்சரி முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் இங்கே பர்ஃபெக்ட் அப்படின்றதுனால, இந்த ப்ரெசண்ட் அப்படின்றதுனால இங்கே நம்ம 2 விஷயம் பார்க்கணும். பர்ஃபெக்ட்னாலே அது V3 ஃபார்ம் தான். V3 ஃபார்ம்ங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது தான் V3 ஃபார்ம்னு சொல்லுவோம். பார்ட்டிசிபிள், அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத நம்ம V3 ஃபார்ம்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசண்ட்ன்றதுனால ஹேவ்,
ஹேஸ், அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இங்கே பயன்படுத்துவோம். ஹேவுங்கிறது எங்கே பயன்படுத்தணும், ஹேஸுங்கிறது எங்கே பயன்படுத்தணும். அதாவது 3 பர்சன் இருக்குது இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த 3 பர்சனுக்கும் எதை பயன்படுத்தணும், அந்த 3 பர்சனில் இருக்கக்கூடிய சிங்குலர் ப்ளூரல் அதுக்கு எதை பயன்படுத்தணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன ரூல், ஃபர்ஸ்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா 2 என்னென்னா, ஒன்று சிங்குலர் இன்னொன்று ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி. அப்போ ஐக்கும் விக்கும் இங்கே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவுங்கிற ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் இருக்குது. ஹேவ் ப்ளஸ் V3 சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது. செகண்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 தான், ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். என்னென்னா சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி we have to use யூன்றதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா. அப்போ யூ ப்ளஸ் யூனாலே பக்கத்தில் ஹேவ் தான் வரும். ஹேவ் ப்ளஸ் V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த தேர்டில் பார்க்கும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல். இங்கே இந்த சிங்குலரில் 3 இருக்குது. என்னென்ன, he, she, it. ப்ளூரலில் பார்க்கும்போது they. இங்கே நமக்கு உண்டான பர்ஃபெக்ட் ஃபார்ம் மாறும். என்னென்னா he, she, itக்கு has பயன்படுத்தணும், theyவுக்கு have பயன்படுத்தணும். இங்கே he, she, it ப்ரெசன்ட் ஃபார்ம் சிங்குலர் ஃபார்முக்கு அந்த சிங்குலரில் has ப்ளஸ் V3 தென் ஆப்ஜெக்ட் ஆர் எனி அதர் திங்ஸ். அந்த ப்ளூரலில் பார்க்கும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் have ப்ளஸ் V3 ஃபார்ம் ப்ளஸ் எனி அதர் ஆப்ஜெக்ட் or any other else we can use that. I hope that you captured this formula. Do you? Okay, let us go next. And now you can see this usages. இப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தோம். இந்த பாஸ்ட் the present perfect tense எங்கே எல்லாம் பயன்படுத்தணும், எந்த இடத்தெல்லாம் இந்த present perfect யூஸ் ஆகும், எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபார் அன் ஆக்ஷன் விச் பிகன் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ் நவ். ஒரு விஷயம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் போயிட்டுருக்கு. அதுக்கு தான் உங்களை முதல்ல ஒரு கொஷின் கேட்டேன். என்ன, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்றதை கேட்டேன். என்ன பார்த்தோம், ஃபார்முலா பார்த்தோம். we have seen the formula of present perfect. இப்போ கிளியரா? ரைட். செகண்டில் பாருங்கள். to express an action that has been recently completed. இப்போ தான் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை நம்ம பயன்படுத்துவோம். எப்படி ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு, இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க, 3 hours எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அப்போது ஹேவ் யூ ரிட்டன் யுவர் எக்ஸாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா உங்களுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும், ஐ ஹாவ் ரிட்டன் மை examination, I have finished my examination, I have completed my examination. அப்போது இப்போ தான் ஒரு விஷயம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது have ஃபார்மை நம்ம இங்கே பயன்படுத்துவோம். அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஆல்ரெடி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் ப்ராக்ரஸ் அதாவது நடந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பயன்படுத்துவோம். ஒரு விஷயம் இப்போ தான் முடிஞ்சது ஜஸ்ட் நவ் அப்படின்னும்போது இதை நம்ம பயன்படுத்துவோம். தேர்டு பார்த்திங்கன்னா with adverbs like already, recently, yet to repress an action that begin in past and is still continue up to the present. புரியலைங்களா? இங்கே அட்வர்ப்ன்றதை நம்ம என்னன்னு பார்க்குறோம். ஏற்கனவே நான் ப்ரெசண்ட்டை கண்டினியூஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். வாட் இஸ் அட்வர்ப்? அட்வர்புங்கிறது என்னென்னா வெர்பை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறதுக்கு பேர் தான் அட்வர்ப். வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ சிங்ஸ் எ சாங்ன்ற ஒரு வேர்டு இருக்குது. அதில் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்ஸ். இப்போ ஷீ சிங்ஸ், அங்கே சிங்ஸுங்கிறத வேர்பு, ஷீ சிங்ஸ் எ சாங் பியூட்டிஃபுல்லி. இப்போ அந்த பியூட்டிஃபுல்லிங்கிற வேர்டு எதை குறிக்குது? ஷீயை குறிக்குதா, சாங்கு குறிக்குதா, சிங்ஸை குறிக்குதா? சாங்கு குறிக்கல, ஷீயை குறிக்கல, சிங்ஸை குறிக்குது. இப்போ வெர்பை மோராக டிஸ்கிரைப் பண்ணுறதுனா அது அட்வர்ப். இங்கே பியூட்டிஃபுல்லிங்கிறது அட்வர்ப். அப்போ அந்த மாதிரியான அட்வர்ப் என்னென்ன அட்வர்ப்? ஆல்ரெடி,
ரீசன்ட்லி, ஆல்ரெடினா ஏற்கனவே, ரீசன்ட்லினா இப்போ தான் அப்படின்ற எட்டு இன்னமும் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆக்ஷன்ஸை குறிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த என்ன ஸ்டூடெண்ட்ஸ், பிரேக்கிங் கொஷின்ஸை பார்த்துட்டிங்களா? உங்களால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ண முடியுதுங்களா? ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். Continuations. Now we can see this. என்ன பார்க்க முடியுது? Some of the keywords of this tense. இந்த present perfect உடைய keywords. இப்போ நம்ம அந்த யூசஸை வச்சும் அந்த ஃபார்முலா வச்சு சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். யூசஸை வச்சு எங்கேயெல்லாம் அதை நம்ம அப்ளை பண்ண முடியுன்றதை பண்ண முடியும். இப்போ இந்த கீவேர்டு, இப்போ ஒரு கொஷின்ஸை இது என்ன டென்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது முக்கியமான வார்த்தைகள் இல்லாமல், அந்த மெயின் வேர்ப்ஸ் இல்லாமல் நமக்கு டென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை வச்சு we can find that word என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அது என்னென்ன கீவேர்ட்ஸ்? let us see. The first, lately, so far, just, recently, up to now, just now, ever, till, yet, already, never, till now, earlier. Lately அப்படின்னா சமீபமாக, so far அது வரைக்கும், just உடனே, recently சமீபத்தில், up to now இதுவரை, just now இப்போதுதான், ever எப்போதாவது, till இன்னமும், yet இன்னும் இல்லை அப்படின்றதும், ஆல்ரெடி ஏற்கனவே, never ஒருபோதும் இல்லை அப்படின்றது மீனிங் வரும். still now அப்படின்னா இப்போது வரை, இயர்லியர்னா முன்னரே அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும். நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நம்ம ஃபார்முலாஸ், அதோடைய யூசேஜஸ் என்ன, கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்ற விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது let us see that எக்ஸாம்பிள்ஸ், எந்தெந்த சென்டென்ஸ்க்கு என்னென்ன விதமான, இந்த சென்டென்ஸில் என்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் கொடுத்துருப்போம். இப்போ ஆல்ரெடி மென்ஷன்டு எங்கே எல்லாம் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலே ரெண்டு விஷயந்தான் நம்ம மெயினாக பார்க்கணும். என்ன அப்படின்னா ஹாவ், ஹேஸ். உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் வர்றது ஹாவ் எங்கே பயன்படுத்தணும், ஹேஸ் எங்கே பயன்படுத்தணும் தான் இல்லைங்களா? அந்த விஷயம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இது இருக்கும். பாருங்கள், சென்டென்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பர்சனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க். இங்கே ஜஸ்ட்டுங்கிறது கீவேர்டு, ஐ சப்ஜெக்ட், have finished. பாருங்கள், ஆல்ரெடி மென்ஷன் தட் ஐ வந்தால் பக்கத்தில் have தான் வரும். குட். have finished my homework. ஐயோடைய ப்ளூரல் we, அதாவது ப்ளூரல் ஃபார்மில், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்மில். we have made the same request earlier. earlier என்ற கீவேர்டு இருக்குங்களா? ரைட். we have made the same request earlier. தேர்டு பாருங்கள். You have seen me before. You have seen before. You வந்த பக்கத்தில் have தான் வரும். பிஃபோருங்கிறது கீவேர்டு. ஃபோர்த்து பாருங்கள். You have read. இது ரீடு கிடையாது, ரெட், READ. ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் நம்ம ரீடுன்னு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பாஸ்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா ரெட்டுன்றது தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். READன்றது மட்டும் ஸ்பெல்லிங் எல்லாம் ஒன்று தான், பட் அதோடைய ப்ரொனன்சியேஷன் மட்டும் இங்கே மாறும். யூ ஹாவ் ரெட் த புக் ஆல்ரெடி, ஏற்கனவே. ஓகே. அண்ட் தென் சிங்குலர் ஃபார்ம். ஹீ ஹாஸ் நெவர் விசிட்டட் எ ஃபாரின் கண்ட்ரி. ஹீ ஹாஸ்
never visited, has visited, ஹீக்கு பக்கத்தில். She has ever seen a cinema shooting, has seen. இப்போ பாருங்க, he has, she has. அடுத்து பாருங்க, it hasn't heard, it hasn't heard of the doctor's visit till now. hasn't இட்டு பயன்படுத்தணும்னா hasn't. இல்லை பாருங்கள், நெகட்டிவ்க்கு உண்டான கொஷின்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவில் பண்ணும்போது அதுக்கு ரூல்ஸ் நம்ம ஃபார்முலா அதை பார்க்கலாம். நெகட்டிவில் கொடுக்கும்போது எதுக்கு வந்து நெகட்டிவ் எடுத்துக்கோன்னா, இங்கே பி ஃபார்ம் வரைக்கு தான் நெகட்டிவ் எடுத்துக்கும். ஏன்னா மெயின் வெர்புக்கு எப்பவுமே நெகட்டிவ் எடுக்காதுங்க, நெகட்டிவ் எடுக்காது. பி ஃபார்ம் வெர்புக்கு மட்டும்தான் நெகட்டிவ் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுவே ஹீ இருக்குது, ஹேஸு, அங்கே தான் நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி இட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இட் ஹேஸ்ன்ட் ஹியர்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் விசிட் டில் நவ். அண்ட் தென் இதோடைய ப்ளூரல் ஃபார்ம், தே ரீசன்ட்லி ஹாவ் கோன் டு டெல்லி. தே ரீசன்ட்லி ஹாவ் கோன் டு டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? அடுத்து என்ன, இப்போ நமக்கு மீதி இருக்கிறது ஹவு டு ஃப்ரேம் அ கொஷின் அண்ட் ஹவு டு ஃப்ரேம் நெகட்டிவ் வேர்ட்ஸ். அதாவது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்தி கொஷின்ஸை எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவான வார்த்தைகளை எப்படி மேக் பண்ணுறது, அதுதான் இல்லைங்களா? வாங்க போகலாம். இஸ் அ நெகட்டிவ். இப்போ முதல்ல நம்ம ஹவு டு ஃப்ரேம் அ நெகட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ், அப்படி இல்லைன்னா ஹாவ் ப்ளஸ் அண்டு நாட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் எனி அதர் திங்ஸ். நல்லா பார்த்துங்க, ஹேவுக்கும் ஹேஸுக்கும் தான் இந்த நாட் போடணுமே தவிர V3 ஃபார்முக்கு நாட் வரக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹாவ் நாட் ரிட்டன் த டெஸ்ட். He has not singing that, has not sang that song அப்படின்றது வரணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா there is a negative form. நெகட்டிவ் ஃபார்மில் என்ன இருக்குது பாருங்கள். நெகட்டிவ் ஃபார்மில் இந்த எப்படி இன்ட்ராகேட்டிவை நம்ம எடுக்கிறது, கொஷின் ஃபார்ம் பாருங்கள். கொஷின் ஃபார்மில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹாவை பயன்படுத்தி, ஐ ஆல்ரெடி சேட் தட் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் இருக்கிற ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல். இதுக்கு மட்டும் நம்ம எதை பயன்படுத்துவோம்னா ஹாவை பயன்படுத்துவோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் ஹேஸுங்கிறது பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இந்த கொஷின் பாருங்கள், ஹாவ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் கொஷின் மார்க். இதுதான் இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்படி தான் நம்ம கொஷினை க்ரியேட் பண்ணணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதாவது நீ டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்ட, அது நம்ம ஆன்சர் சொல்லுவோம். நீ டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு கொஷின் கேட்குறோம்னா அதில் இருக்கிற ஆக்சிலரி வேர்பை தூக்கி முன்னாடி போடுங்க. என்ன ஆக்சிலரி வேர்ப் அங்கே? ஹாவை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த டெஸ்ட், இட்ஸ் ஓவர். ஒரே விஷயந்தான், ஆக்சிலரியை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஃபார்மேஷன் கரெக்ட் ஆகிடும். அடுத்து செகண்டை பாருங்கள், ஹேஸை வச்சு எப்படி பயன்படுத்துகிற, ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதாவது V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதை கொஷின் பாருங்கள், ஹேஸ் ஷீ ரிட்டர்ன்டு யுவர் புக். அவள் உன்னுடைய புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டாளா? இப்போ இதுவே ஒரு ஆன்சராக இருக்குன்னு வச்சிங்களேன், ஷீ ஹேஸ் ரிட்டர்ன்டு யுவர் புக், இது ஆன்சர். அவள் உன்னுடைய புக்கை ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கா. இதுவே நம்ம கொஷினாக கேட்குறோம்னா, அதாவது அவன் உன்னுடைய புக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டாளா அப்படின்னு கொஷின் கேட்குறோம்னா அங்கே இருக்கிற ஹேஸை தூக்கி முன்னாடி போடுங்க. ஹேஸ் ஷீ ரிட்டர்ன்டு யுவர் புக். இதுதான் கொஷின் ஃபார்மேஷனுடைய லெவல்.
வாட்ச் அவர் ஆல் வீடியோஸை பார்க்குறதுனால மட்டும் உங்களுடைய அந்த நாலேஜ் வந்துடாது. உங்களுக்கு உண்டான எக்ஸசைஸை நிறைய நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஸ்டடீஸ் புக்ஸ்லேயே எங்கெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குன்றதை நீங்களே கண்டுபிடிங்க, நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். இஃப் யூ நீட் எனி ஒர்க் காண்டாக்ட் மீ. ஐ ஹவ் கிவன் மை காண்டாக்ட் நம்பர் ஹியர். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ. தெர் இஸ் அ மோர் தென் thousands of questions available. So I will provide you for your testing knowledge. And thank you all.